Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். அது வந்து ராகி வந்து கூழ் எப்படி செய்வோமோ அதே மாதிரி கருப்பு கவுனி அரிசியில வந்து கூழ் வந்து எப்படி செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து நைட் வந்து கருப்பு கவுனி அரிசி வந்து ஊற வச்சு எடுத்தாச்சு. மார்னிங் வந்து அது வந்து ரைஸ் மட்டும் எடுத்துட்டு அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அது தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அது தண்ணியோடையே மிக்ஸ் பண்ணியே வந்து குக்கரில் வந்து வேக வைக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம மொதல் நாள் வந்து நான் க்ளீன் பண்ணி தான் வந்து நல்ல தண்ணி ஊற்றி தான் வந்து ஊற வச்சேன். ஸோ அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டேன். குக்கரில் வந்து மிக்சியில் வந்து இப்போ வந்து ரவா பதத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ரவா பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து மிக்சியில் ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி விட்டு, ஏன்னா எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆகும். ஸோ ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி அதை வந்து வேக வச்சு எடுத்துடலாம். குக்கரில் வந்து ஒரு 2 விசில் விட்டுட்டு உடனே வந்து விசில் அடங்கினோடனே வந்து ஓப்பன் பண்ணிடக்கூடாது. 2 விசில் விட்டுட்டு ஒரு 1 hour கழித்து வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த கருப்பு கவுனி அரிசி வந்து நல்லா வந்து வெந்திருக்கும். ஸோ குக்கரில் வந்து வச்சாச்சு. இந்த சைடு வந்து வெங்காயம், பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை இது எல்லாமே வந்து தாளிப்புக்காக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து கருப்பு கவுனி அரிசி வந்து வெந்துடுச்சு. இது வந்து 1 hour கழிச்சு தான் வந்து ஓப்பன் பண்ணேன். இப்போ நல்லாவே வந்துடுச்சு. ஆனால் வந்து தண்ணி வந்து இல்லை. ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் சூடு பண்ணி கொஞ்சம் வெதுன்னு இருக்க தண்ணியை வந்து அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெங்காயம் எல்லாமே வந்து நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து தாளித்து அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் வெதுன்னு தண்ணி வந்து வச்சு அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு ஒரு கிண்டி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எப்படி வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்குமோ, ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணியாக இது பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரியும் வந்து நம்ம அந்த நமக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சு இறக்கியாச்சு. கரெக்டாக நம்ம சாப்பிட்ற பதத்துக்கு வந்து வந்துடுச்சு. இதில் வந்து பக்கத்தில் வந்து கர்ட் வச்சுருக்கேன். வேணும்னா அந்த கஞ்சி மட்டும் ரெடி பண்ணுறதை வந்து அப்படியே சாப்பிட்லாம். இல்லை தயிர் ஊற்றி சாப்பிட்லானாலும் சாப்பிட்லாம். தயிர் ஊற்றி சாப்பிடும் போது வந்து நம்ம ராகி கூழ் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட் இருக்கும். இந்த வெங்காயம் வந்து தாளித்து போடாமல் வெறுமனே கட் பண்ணி போட்டிங்கனாலும் ராகி கூழ் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த கருப்பு கவுனி அரிசியில் வந்து நிறைய சத்து இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வீக்லி ஒன்ஸ் ஆகுது இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து வெயிட் லாஸ்க்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து வெயிட் லாஸ் ரெசிபீஸ் வந்து நிறையவே வந்து அப்லோட் பண்ண போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நம்மளுடைய வீடியோஸ் வந்து வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.